அவர்கள் மீது 4,700 கோடி ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை இவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இவர் கைப்பற்றமானவர் எப்ப பார்ப்போம். அமைச்சர் துறைமுகம் கைப்பற்றமானவரா, இவருதான் புனிதமானவரா, இவர் ஊழல் செய்யாதவரா, ஊழல் செய்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து பேசுறதன் காரணமாக இவர் மீது வருமான வரித்துறை வழக்கு தொடர்ந்திருக்குது. காட்பாடி காந்தி நகர பாருங்க, எம்ஜிஆர் கடல் திருப்பதி வரைக்கும் எவ்வளவு பெரிய கட்டடங்கள், தீவிர பேட்டர்களை பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடங்கள், காட்பாடி காந்தி நகர் எங்கெல்லாம் முள்ளுச்செடி முளைச்சிருந்தோ அதெல்லாம் அமைச்சர் துறைமுகங்களுக்கும் தம்பிக்கு சொந்தமானது. கிறிஸ்டியன்பேட்டையில் எத்தனை பெரிய கல்லூரிகள், கட்டடங்கள், வணிக வளாகங்கள் எங்கிருந்து எல்லாம் இவெல்லாம் அட்டவணைக்கிறா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா, அரசியல் பதவி வச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சாரு. அதே போல இன்னைக்கு கொள்ளையடிச்ச பணத்தை யாருக்கா 4 பேர் நடந்து பார்த்தா ஒருத்தருக்கும் எச்ச கையில காந்த ஓடுறது புத்தி அவங்க கட்சிக்காரர்களே சொல்றாங்க. இது போல ஒரு நபர் இன்னைக்கு தோல்வி வயசின் காரணமாக ஒரு ஓட்டுக்கு 2,000 ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய நாளை பொழுதுக்கு வெற்றி பெறலாம் நினைக்கிறார். ஆனால் மக்கள் தீர்மானத்தில் சார்ந்து 5,000 கொடுத்தாலும் வெற்றி பெற முடியாது, சங்கநாதத்தை கொடுத்தாலும் வெற்றி பெற முடியாது.